அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வினோதமான பழக்கம், 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பையனோ பொண்ணோ யாரும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்புறம் வந்து 911 கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே எப்படி இந்த 100, 102 இருக்கு இல்லையா, 112லாம், அது மாதிரி 911 அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி நம்பர். அங்கே வந்து சின்ன பையனே ஃபோன் பண்ணுவான் அடிச்சதுனாங்கன்னா, அப்பா அடிச்சிட்டாங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னா அவன் எடுத்து ஃபோன் பண்ணிடுவான். பையன் ஃபோன் பண்ணானா வந்து அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. நம்ம இந்தியாவிலலாம் அந்த மாதிரி நடக்க முடியாது. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தட்டு தான் நம்ம தான் கழுவணும். கணவன் சாப்பிட்டாலும் கூட மனைவியை கழுவ சொல்ல மாட்டாங்க. அவருடைய தட்டத்தை கழுவுவார். வீட்டு வேலையும் கணவன் மனைவி சேர்ந்து தான் செய்வாங்க. அங்கே வேலையெல்லாம் வைக்கவே முடியாது, வைக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. நீங்கள் எலான் மஸ்கிட்டே வேலையா இல்லை, உலகத்திலேயே முதல் பணக்காரன் எலான் மஸ்க், அவர்கிட்டையும் கிடையாது. பில் கேட்ஸையும் கிடையாது. வாரன் புஃபே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேன், அவர்கிட்டையும் கிடையாது. ஜக்கர்பர்க் வேணால் ஆள் வச்சிருக்கலாம், அவர் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த மாதிரி கலாச்சாரமே கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறது தான். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய மக்களுடைய கலாச்சாரத்துக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கின்றன. நம்ம அமெரிக்கான்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வர்றது என்ன? நியூயார்க் வரும். இந்த கோஸ்டல் சிட்டிஸில் என்னென்ன நடக்குதோ அதான் நினைவுக்கு வரும். அது அமெரிக்கா கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட், கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு, ஐக்கிய நாடுகள், அதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ இருக்கிற அமெரிக்கா வந்து உருவானது 1776க்கு பின்பு தான். அதற்கு முன்னால் வரலையும் யார் அங்கே வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க? அமெரிக்காவில் இருந்தவர்கள் ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள், சிவப்பு இந்தியர்கள்னு. இப்போ படிப்படியாக அந்த சிவப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரேசியல் ஸ்லர் அப்படிங்கிறதுனால அவர்களை வந்து நேட்டிவ் இண்டியன்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. எப்படி இந்த அமெரிக்கா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது? 1492ஆம் வருடம் ஒரு இட்டாலியன் டிராவலர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவர் வந்து இந்த ஸ்பானிஷ் அரசாங்கத்தால் நீ இந்தியாவிற்கு, இப்போ நம்முடைய நாட்டிற்கு ஒரு கடல் வழியாக ஒரு வழியை கண்டுபிடி, வியாபாரம் செய்யணும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து அப்படியே கடல் கடந்து அப்படியே போயிட்டே இருக்கிறார். அந்த காலத்துலாம் வந்து கடலில் தான் போய் பயணம் செய்ய முடியும், நிலமார்க்கமாக செல்வது வந்து ரொம்ப கடினம். அப்படி வர்றப்ப இவர் அட்லாண்டிக் ஓஷன் வந்து பஹாமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவில் இறங்குறாரு. அந்த தீவு தான் வந்து நம்முடைய இந்தியா அப்படின்னு நினச்சிடுறாரு. இந்தியாவை நினச்சிட்டு அந்த அட்லாண்டிக் ஓஷனை வந்து இந்திய பெருங்கடல் அப்படின்னு நினச்சி இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பஹாமஸ், இப்போ இருக்கிற அமெரிக்கா எல்லாமே வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி 1492 அக்டோபர் 12ஆம் தேதி சொல்கிறாரு. அதற்கு பின்னாடி 1506 வந்து இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இறந்து போயிடுறாரு. 1506 இன்னொரு இட்டாலியன் டிராவலர் இதே ஸ்பானிஷ் அரசாங்கத்தால் வந்து அனுப்பப்படுறார். அவரை கரெக்டாக வந்து இது வந்து இந்தியா கிடையாது, இது வந்து வட அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதனால தான் இந்த அமெரிகோ வெஸ்புக்கி அப்படிங்கிற பேர், அமெரிகோ வெஸ்புக்கி. இப்படித்தான் வந்து இந்த அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பதான் வந்து அந்த யூரோப்பியர்களுடைய, ஆங்கிலேயர்கள், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், டச், இவர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து இந்த இப்போ அமெரிக்காவுக்குள்ள வந்தாங்க. அப்போ வந்து இருந்த அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் தான். அவங்கள தான் நம்ம செவிந்தியர்கள் சொல்றோம் இல்லையா, நேட்டிவ் இந்தியன்ஸ். அந்த இந்தியர்களை வந்து இவர்கள் ஆளுமைக்கு உட்படுத்தினார்கள். யார்? யூரோப்பிலிருந்து வந்த பிரிட்டிஷ் மற்றும் அந்த பல்வேறு யூரோப்பியர்கள். அப்போ வந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேட்டிவ் கல்ச்சர் எப்படி நம்முடைய இந்தியாவுடைய பண்பாடு ஆங்கிலேயர்களால் சிதைக்கப்பட்டதோ அதுபோன்று அமெரிக்காவுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த வந்த டிராவலர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சிதைச்சிட்டாங்க. அந்த கல்ச்சரை பார்த்தீங்கன்னா அதனுடைய பண்பாடு நம்முடைய இந்திய பண்பாட்டுக்கு ஒத்து வரும். கிராமத்தில் நீங்கள் போனீங்கன்னா, அமெரிக்க கிராமத்தில் நம்முடைய கிராமத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறோமோ, நம்முடைய விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அப்படித்தான் அங்கேயும் கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்து 100 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க சிறு விவசாயிகள், 2000 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க கார்பரேட் விவசாயிகள், அவங்க தான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த 100 ஏக்கர் வச்சுட்டு விவசாயம் பண்ணுற அமெரிக்க விவசாயிகள் நம்முடைய விவசாயிகள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க மொத்தம் 50 லட்சம் நேட்டிவ் இந்தியன்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க தான் அமெரிக்காவுடைய சொந்தக்காரர்கள், அமெரிக்க நாட்டினர். மற்ற அமெரிக்கர்கள் எல்லாமே வந்து குடியேறியவர்கள். இந்த 50 லட்சம் பேரும் விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய ஊரில் எப்படி இயற்கையை வணங்குகின்றோமோ அது மாதிரி தான் அவங்க இயற்கை. மலை அப்படின்னா வர்ண பகவான், இந்த மாதிரி எல்லாமே வந்து தீய கும்பிடுறது, இப்படி எல்லாமே ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு நாகரிகமாக இப்போ இருக்கின்ற அந்த நேட்டிவ் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க. அங்கே வந்து திருமணம் கூட அரேஞ்ச் மேரேஜ் தான் கிராமத்தில், அமெரிக்கன் கிராமத்தில், நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள் இருக்கின்றன.
அதான் அந்த கொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டாரும். முதல்ல 11 ஸ்டார் தான் இருந்துச்சு. ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அவர் வந்தப்ப அந்த கொடியில் வெறும் 11 ஸ்டார் இருக்கும். இப்போ 50 ஸ்டார். இந்த 50 மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் சேர்ந்து தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்தவரை 2 கட்சிகள் தான் முக்கிய கட்சிகள். ஒன்று வந்து ரிப்பப்ளிகன் குடியரசு கட்சி, இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போ ஜோ பைடன் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் டெமோக்ராட்டிக். டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி. இந்த 2 பார்ட்டியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க அங்கேயும். இவர்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி இந்த கோஸ்டல் சிட்டிஸ்ல தான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலாச்சாரங்கள். அப்படி உள்ள நீங்க போறப்போ அந்த மாதிரி கலாச்சாரங்கள் கிடையவே கிடையாது. அதனால நம்ம வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நியூயார்க் எடுத்துட்டீங்கன்னா, நியூயார்க்ல இருக்கிற கல்ச்சர் வந்து உள்ள இருக்கிற கிராமங்கள்ல கிடையாது. நியூயார்க்ல இருக்கிற கல்ச்சரோ, வாஷிங்டன்ல இருக்கிற கல்ச்சரோ, மயாமி பீச்சில் இருக்கிற கல்ச்சரோ, அல்லது வந்து அட்லாண்டால இருக்கிற கல்ச்சரோ, அல்லது லாஸ் வேகா கல்ச்சரோ அமெரிக்கன் கல்ச்சர் கிடையாது. அமெரிக்கன் கல்ச்சர் என்பது இந்த நேட்டிவ் இந்தியன் சொல்லப்படுகின்ற மக்களால் இன்று வரை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற அந்த கலாச்சாரம் தான் அங்க அதிகமாக இருக்கின்றது. இப்போ உதாரணமா இப்போ வந்து இந்தியாவுடைய கல்ச்சரை வந்து மும்பை கல்ச்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த டேட்டிங் கலாச்சாரம்லாம் வந்து சிட்டிஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம ஊர்லயும் அது வந்து பரவிக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வேஷன் சென்டர்ஸ். நம்ம அந்த ரிசர்வேஷன்னா வந்து நம்ம ஊர் இருக்கிற ரிசர்வேஷன் கிடையாது. இந்த நேட்டிவ் இந்தியன்ஸை அவங்க ஒரு பகுதியாக பிரித்து அங்கே தங்க வைக்கிற இடத்துக்கு பேர் தான் ரிசர்வேஷன். அந்த தங்கி இருக்கிற அந்த ஊர்களுக்கு பெயர். அங்கே வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த நேட்டிவ் இந்தியன்ஸை இவங்க எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுமோ அது மாதிரி இந்த அமெரிக்க அரசாங்கம் அவர்களை வந்து சிறப்பாக கவனிச்சுக்குது. ஏன்னா அவங்க வேறு எதுவுமே செஞ்சிடக்கூடாது, போராடக்கூடாது, அமெரிக்கா எங்கெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறனால அவங்கள வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இவங்களுடைய முக்கியமான அந்த கல்ச்சர் வந்து எருமை வளர்த்துவது. அதை வந்து அமெரிக்கன் பைசன் சொல்லுவாங்க, பஃபலோஸ். இந்த பஃபலோவை வந்து ஒழிச்சதே வந்து இந்த யூரோப்பியர்கள் தான். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த நேட்டிவ் இந்தியன்ஸை ஒழிக்கணும்னு சொன்னால் முதல்ல அவங்களுடைய ஒரு அந்த கால்நடையான அந்த பஃபலோஸை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த பாப்புலேஷனே ஒழிச்சாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த மக்களே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அது இல்லாமல் அமெரிக்காவிற்கு வந்து இந்த மாதிரி மக்களுக்கு இந்த ஸ்மால் பாக்ஸ் பாருங்கள், இந்த பெரியம்மையை கொண்டுட்டு வந்ததே இந்த யூரோப்பியர்கள் தான். பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டு அவர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாவதற்கு காரணமானதே இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த யூரோப்பியன்ஸ் தான் வந்து காரணம். இப்போவும் நீங்கள் ஒரு சில மாநிலங்களில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குது. குறிப்பிடும்படியாக நம்முடைய இந்திய மக்களில் வந்து குஜராத்திலிருந்து சென்ற பட்டீல் இனத்தை சேர்ந்த மக்கள்லாம் 21 வயசு 22 வயசு காலேஜில் முடித்து படிப்பு முடிந்த உடனே பெண்களுக்கு திருமணம் செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்ற குடும்பங்கள் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்கிறப்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து அமெரிக்காலேயே பிறந்த குழந்தைகள் வேணும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வேணும், ஆண்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு கலாச்சாரம் டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து அமெரிக்க கலாச்சாரத்தையும் பின்பற்ற முடியல, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தையும் பின்பற்ற முடியல. இப்படி ரெண்டுக்குமே இடையில வந்து ஒரு தவிக்கின்ற சூழ்நிலை நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அந்த டீனேஜ் ஆரம்பிக்கிறப்ப அவங்கள வந்து ரைட் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு கலாச்சாரத்தில் உள்ளே கொண்டு போயிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். இப்போ அது இல்லாமல் அமெரிக்க பள்ளியில் வந்து இந்த லிபரல் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நீங்கள் பல்வேறு விஷயங்கள் அங்கே நடக்கின்றன. பெற்றோர்களுக்கே தெரியாமல் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. LGBTQ+ கல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு அக்செப்டட் நாமா இருக்குது. அது வந்து காமன் கிடையாது. நிறைய பேர் LGBTQ+ அப்படிங்கிறாங்க. அது வந்து வெரி ரேர் தான். ஆனால் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே எல்லாருமே. நம்ம இந்தியாவில் கூட வந்து ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு, LGBTQ+ வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய இந்திய வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னா தன்னுடைய பெண் வேறொரு ஆணை கல்யாணம் செய்தால் போதும், அதே போல் தன்னுடைய மகன் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்தால் போதும் அப்படிங்கிற நிலைமை தான். உங்களுக்கு என்ன பயனா, நம்ம வந்து அதே சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய இந்திய மக்களினுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம வந்து அதை ஒத்துக்க முடியாது. நம்முடைய பண்பாட்டின்படி கலாச்சாரத்தின்படி இந்த நவீன கலாச்சாரமான LGBTQ+ இதை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அங்கே எல்லாமே வந்து வாகனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரைட் வீல் டிரைவிங், அங்கே வந்து லெஃப்ட் வீல் டிரைவிங். நம்ம இடது பக்கம் தான் இங்கே போவோம்.
ஆனால் அங்கே வலது பக்கம் தான் போகணும். இங்கிலீஷ் வந்து அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து எந்த மாதிரி கல்ச்சர் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே எல்லாமே இருக்கும். இங்கே வந்து கிலோன்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து கிலோ கிடையாது, அங்கே வந்து பவுண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஊரில் இல்லை இங்கிலாந்து எல்லாமே கிலோமீட்டர்ஸ், அங்கே வந்து மைல்ஸு, இங்கே வந்து லிட்டர், அங்கே வந்து கேலன், இப்படி எல்லாமே வந்து தலைகளாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பெல்லிங் ஒரு சில ஸ்பெல்லிங் கூட வேறு மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராமுக்கு பதிலாக அங்கே வெறும் டபுள் எம் போட மாட்டாங்க, ஒரே எம். கலருக்கு வந்து இதில் வந்து COLOUR, அங்கே வந்து COLOR. இந்த மாதிரி பல வித்தியாசங்கள் அப்புறந்தே வந்துருச்சு. அமெரிக்க கலாச்சாரத்தில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு சிறிய புள்ளி தான். மற்ற அமெரிக்கர்கள் எல்லாமே வந்து இன்னும் அவர்களுடைய அந்த ஒரிஜினல் அந்த பழைய கலாச்சாரத்தை தான் வந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வந்து கருப்பு இனத்தவர்கள், நீக்ரோஸ்ங்கிற வார்த்தையை வந்து தடை செய்யப்பட்டு விட்டது, அதை சொல்லவே யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு நிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒரு காலத்தில் அடிமையாக விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து அவருடைய உரிமைகள் பெறப்பட்டு அவங்க வந்து குடிமகன்களாக உருவாக்கப்பட்டார்கள். அந்த கருப்பு இனத்தை சேர்ந்த மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸு, மியூசிக் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். இந்த நேட்டிவ் பிளாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள விட வெளிநாட்டிலிருந்து வந்த பிளாக்ஸ் அவங்க அமெரிக்கனாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ அதிகமாக வந்து டேலண்டட், நிறைய பொறுப்புகளில் இருக்கிறாங்க, சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. இப்படி அவர்களும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிறார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு சரிசமமான இடம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹிலாரி கிளின்டனப்போ அமெரிக்கர்கள் வந்து ஒரு பெண் பிரசிடென்ட் ஆக விரும்பவில்லை. நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து அதை வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க. மரானான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மரிஜுவானான்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய உண்மையான உச்சரிப்பு வந்து மரானா. அது வந்து ஒரு மெடிசனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்த அளவு சாப்பிடலாம். அது வந்து ஒரு கடைகளே இருக்குது, அங்கேயே விற்கிறாங்க. இப்போ அங்கேயும் வந்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளுக்கு ஒரு அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்புறம் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம், மெக்சிகன்ஸ் நிறைய பேர் வந்து இல்லீகலாக வந்து அமெரிக்காவில் நுழையிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தளவில் ரைட்ஸ், உரிமைகள் அப்படின்னு அடிப்படை உரிமைகள் சொல்லி எதை வேணாலும் பேசலாம் நீங்கள் வந்து. ஆனால் நம்ம ஊரில் பேச முடியாது. அங்கே வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை வந்து ஒரு ரிப்போர்ட்டரே வந்து திட்டலாம். நீங்கள் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையெல்லாம் அங்கே பேசுகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து அங்கே வழக்கெல்லாம் போடுறது கிடையாது. அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், பேச்சுரிமை, என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி அமைப்புகள் வந்து இப்போது உதாரணமாக நம்ம இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு சில இயக்கங்கள் அங்கே வந்து இயங்கி கொண்டிருக்கிறன. அங்கே வந்து தடை செய்யறதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ காலிஸ்தான் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கனடாவில் வந்து இருக்கிற அமைப்புக்கு வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காலேயும் வந்து அது வந்து இயங்குது. ஆனால் இந்தியாவில் வந்து அது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்குது. லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்டுன்னு கேட்டால் நம்முடைய இந்தியா. அதுக்கு அடுத்த பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி எதுனா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கோஸ்டல் சிட்டிஸை வச்சு தான் நம்முடைய இந்தியர்கள் நம்ம வந்து அமெரிக்காவை பற்றி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். கோஸ்டல் சிட்டிஸுங்கிறது வெரி ஃபியூ சிட்டிஸ் தான். நீங்கள் மற்ற இடங்களுக்கு போய் பார்த்தா நம்முடைய கலாச்சாரமே வந்து வேறுபட்டு தான் இருக்கும். நம்முடைய கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் கல்ச்சர் தான். இப்போது அங்கே வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா விபச்சாரம் வந்து ஒரு தடை செய்யப்பட்டது தான். நம்ம நினைக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, அங்கே வந்து எது வேணாலும் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. அங்கே வந்து கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு குடும்பம், அதை ரொம்ப ஒரு சரியான முறையில் வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க. பிடிக்கலன்னு சொன்னால் 2 பேருமே வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் அங்கே உள்ள ஒரு வேறுபாடு. ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிறப்போ 2 பேரும் ஒருவருக்கொருவர் லாயலாக இருக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் விதிமுறை. இப்போது நான் வந்து பார்த்த வரலும், நான் கிட்டத்தட்ட ஒரு இது வரலும் 11 மாநிலங்கள் நான் வந்து பார்த்தேன். வேலை வாய்ப்பு வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. ஏற்கனவே இங்கிருந்து சென்ற நம்முடைய இந்தியர்கள் வந்து வேலை இல்லாமல் வந்து தவிச்சிட்டு இருக்க ஒரு நிலைமை இருக்குது. அதனால் நம்முடைய நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னால் அதை யோசனை பண்ணி தான் நம்ம போகணும். எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் யோசனை செஞ்சுட்டு தான் போகணும். ஏன்னா வேலை வாய்ப்புகள் இப்பொழுது உலகம் முழுவதும் குறைஞ்சிட்டே வருது. நம்ம இந்தியாவில் தான் வந்து அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது, தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இளைஞர்கள் இங்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நான் பார்த்ததை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய கலாச்சாரமா இந்திய கலாச்சாரமா அப்படிங்கிறப்போ நம்முடைய கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய நல்ல கலாச்சாரமாக தெரியுது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து வசதி வாய்ப்புகள் அங்கே வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக பிடிக்காது. இங்கிருந்து அங்கே போய் வந்து ஏற்கனவே இருந்தவர்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். அவர்கள் வந்து நம்முடைய திருப்ப பழைய வாழ்க்கைக்கு வர முடியாது. அதே மாதிரி நம்ம இங்கிருந்து பழக்கப்பட்டுட்டு அமெரிக்காவில் போய் அதிக நாள் இருக்க முடியாது.